செவன்த் பாயிண்ட் என்னன்னாக்க தேர் ஸ்ட்ரக்சர், அவங்களுடைய வடிவம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். எப்பேற்பட்ட மனிதர்களாய் காணப்பட்டாங்க அவங்க? ஆமோஸ் 2:9 சொல்லியிருக்கு, கேதுரு மரத்தை போல உயரமானவர்களும் சொல்லியிருக்கு. நான் ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். கேதுரு மரம் சாதாரண மரத்தை விட உயரமாய் வளரக்கூடிய மரம், அட் தி சேம் டைம் டென்ஸாக இருக்கும், ஹெவியராக இருக்கும், ஸ்ட்ராங்கராக இருக்கும்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது கேதுரு மரம் உயரமாய் வளரக்கூடிய ஒரு மரம் என்று பார்த்தோம். எந்த மாதிரினா, சாதாரணமாக ஒரு மரம் ஒருவேளை 60 அடி வளரும் அப்படின்னாக்கா, இந்த மரம் மாத்திரம் 130 அடி உயரத்துக்கு வளரக்கூடிய ஒரு மரம் என்று நாம் பார்த்தோம். ரொம்ப உயரமாக இருக்கும், பார்க்கறதுக்கே ரொம்ப உயரமாக இருக்கும். அது பக்கத்தில் ஒரு மனிதனை போய் நின்னா சின்ன ஒரு மனுஷன் போல தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொன்னேன். அது போல தான் இன்றைக்கி கவனிங்க, கசப்பு இன்றைக்கி எப்படி இருக்குதான், எம்மோரியனை போல, அமோரைட்ஸை போல் அது உயரமுள்ள ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஒரு யார்ட்டையாவது போய் ஐயா இந்த கசப்பை விட்டுருங்க, அது வேண்டாம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்க போனால் கூட அவங்க முன்னாடி நம்ம எப்படி தெரிகிறோம், சின்ன ஒரு பொருளாக தெரியும். இது எத்தனை பேருக்கு புரியுறதுன்னு எனக்கு தெரியல. எவ்வளவோ இடத்துல போய் நம்ம பேசுகிறோம், கசப்பு வேண்டாங்க விட்டுருங்கன்னா, அவங்க பார்வைக்கு நம்ம எப்படி தெரிகிறோம், சின்னதாக தெரிகிறோம். ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற கசப்பு அவங்கள அவ்வளோ பெருசாக காட்டும். அவங்க பட்ட அந்த வேதனை, அவங்க பட்ட அந்த கசப்பு வந்த நேரங்கள், இதெல்லாம் அவங்களுக்குள்ள சேர்ந்து அவங்க மரத்தை போல், அந்த கேதுரு மரம் எவ்வளோ உயரமாக இருக்கோ அதுபோல் கசப்பு அவ்வளோ உயரமாக இருக்கும். நம்ம போய் ஆண்டோடைய அன்பை பற்றி சொல்லுகிறப்போ ரொம்ப சின்னதாக இருக்கும். இது உண்மை, அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படும். இது குறிப்பாக நான் சொல்கிற இந்த ஒரு குறிப்பு ஊழியக்காரங்களுக்கும் ஆலோசனை கொடுக்குறவங்களும் இதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க, ஆமான்னு சொல்லுவீங்க என்னோட. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி கசப்பு நிறைஞ்சிருச்சுன்னா ஒரு மனுஷன்கிட்ட நம்மளுடைய அட்வைஸ், தேவனுடைய வார்த்தையில் அவங்க முன்னாடி எப்படி தெரியுது, ரொம்ப சின்னதாக தெரியுது, ரொம்ப சின்னதாக தெரியுது. ஆகையால் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க முடியும் பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். கேதுரு மரத்தை போல நம்முடைய கசப்பு உயரமாய் காணப்படுகிறது. மிகுந்த ஜாக்கிரதை உள்ளதாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதோடைய கனியை நான் பறித்தேன், ஆழமாக இருந்து அதோடைய வேரை அழித்தேங்கிறாரு. உயரமாக ஒரு மரம் போகிறதுனா ஆழமாக அதோடைய வேரும் இருக்கும். உயரமாக போய் மரம் வேர் இல்லைன்னா அது உளுந்துரும். அப்போ அது போல தான் கசப்பு உயரமாக தெரிகிற அளவுக்கு ஆழமானதும் கூட, ரொம்ப டெப்த் இருக்கும். அது போக 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 தோண்டி அதோடைய ஆழமான அந்த வேரை கர்த்தர் அழித்தார் என்று பார்க்குறோம். எம்மோரியன் நான் அழித்தேங்கிறார். உயர இருந்த அவனுடைய கனியை, ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2:9 சொல்லியிருக்கு, உயர இருந்த அவனுடைய கனியையும் தாழ இருந்த அவனுடைய வேரையும் அழித்தேன் என்று சொல்லுகிறார். ஆகிய ஜாக்கிரதையாக இருங்க. கசப்பனுடைய வாழ்க்கையில் வந்துச்சு, நம்ம மற்றவனுடைய வார்த்தையெல்லாம் துச்சமாக நினைப்போம், கேவலமாக பார்ப்போம். ஏன்? கசப்பு உயரம், கேதுரு மரத்தை போல நம்முடைய இதயத்தில் உயரமாய் காணப்படும். சரி விட்டுருங்க, போனால் போட்டோம், வேணாம் மன்னிச்சிருவோம் அப்படின்னா அதுக்கு இடமே இல்லை, அதுக்கு இடமே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னார். ஆனால் இன்றைக்கி அதுக்கெலாம் இங்கே இடமே கிடையாது. தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் ஃபர்கிவ்னஸ். ஏன்? உயரமாக இருக்குது கசப்பு. ஆண்டோடைய வாழ்க்கையில் கசப்புக்கு இடம் கொடுக்கல. இவங்க தான் ஒப்பு கொடுத்தாங்க ரோம போர்ச்சவர்கள்ட்ட. இவங்க தான் பொய்யா சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் கூட சிலுவையிலிருந்து வந்த முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் வார்த்தை மன்னியும். ஆனால் ஏன் அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் சொல்ல முடிஞ்சது? அவருக்குள்ளே கசப்பு இல்லை. இன்றைக்கி நம்மளால் ஏன் சொல்ல முடியல? கேதுரு மரத்தை போல கசப்பு நம்முடைய இருதயத்தில் உயரமான ஸ்தானத்தில் இருக்குது. வேண்டாம், கசப்பு கொண்டு இடம் கொடுத்துறாதீங்க. இந்த 8th பாயிண்ட் என்னன்னு நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். தே வேர் எலக்வென்ட், அதாவது பேச்சாற்றல் உள்ள மனிதர்களாய் பார்த்தோம். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில மனிதர்கள் பேசி 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 அவங்களுடைய தவறுகளை அப்படியே நீதியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதுபோல தான் கசப்பு என்ன பண்ணோம், அவங்களுடைய காரியங்களை பேசி 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 அதுவே ஒரு நீதியாக தன்னுடைய காரியங்களை மாற்றிடும். இவங்கள்ட்டெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாதுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதுக்கு? அவங்க இருதயத்தில் கசப்பு அவ்வளோ இருக்குது. அந்த கசப்பு என்ன பண்ணோம், ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ப்ரிட்டி ஸ்ட்ராங்குன்னு பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? கருவாலி மரம் எதனால ஸ்ட்ராங்காக இருக்குது? லேயர் மேலே இன்னொரு லேயர், லேயர் மேலே இன்னொரு லேயர், லேயர் மேலே இன்னொரு லேயர், அப்படி வந்து அது டென்ஸாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும். அதுபோல தான் கசப்பு என்ன பண்ணோம், இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் 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 வந்து அது அடர்த்தியாக இருக்கும். அது ஒன்றுன்னா உடச்சி அடிவேருக்கு போகிறதுக்குள்ளே
அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த கசப்பு லேயர் மேலே லேயர் உருவாக்கும், லேயர் மேலே லேயர் உருவாக்கும். உருவாக்கி தன்னுடைய பேச்சை ஒரு பாயிண்ட், அதுக்கு மேலே இன்னொரு பாயிண்ட், அதுக்கு மேலே இன்னொரு பாயிண்ட், அதுக்கு மேலே இன்னொரு பாயிண்ட், அதுக்கு மேலே இன்னொரு பாயிண்ட், அடக்கி அந்த பாயிண்ட்டை உடைக்க முடியாத அளவுக்கு வலுவானதாக மாறி தேவர் எலக்வெண்ட். கசப்பு இருக்கிற மனுஷல்கிட்ட நீங்கள் போய் தனிப்பட்டத்தில் பேசி பாருங்கள், அவ்வளோ பாயிண்ட்டாக பேசுவாங்க. இன்றைக்கி இந்த டேட்டில், இந்த டைமில், இந்த இடத்துல இப்படி அப்படிமா, இந்த டேட்டில் இந்த டைம் பளிச்சுன்னு பேசுவாங்க. எப்படி இவங்க இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறீங்களே? ஆச்சரியப்பட்டிருக்கோமே. எதனால்? கசப்பு. பாயிண்ட் மேலே பாயிண்ட், லேயர் மேலே லேயர், பாயிண்ட் மேலே பாயிண்ட். இதுதான் உண்மை. கசப்புக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்க 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 அது அது வேறு எங்கேயோ நம்மளை மாற்றிடும். எலக்வெண்ட், நல்ல பேச்சாற்றல் உள்ளலாம் மனிதன் பார்க்குறோம். எதனால்? கசப்பு அந்தளவுக்கு அவங்க வாழ்க்கையில் ஆட்கொண்டிருக்கு. ரொம்ப ஜாக்கிரதை உள்ளலாம் இருக்கும். கசப்பு கொண்டு இடம் கொடுத்துடாதீங்க. அடுத்தது 9th பாயிண்ட். ஓகே, 9th பாயிண்ட் வந்து அபவுட் தேர் காட்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ்ன்னு பார்த்தோம். என்னென்ன? மார்ட்டு அண்ட் அமோரோ, இது ரெண்டையும் அவங்க வணங்கினாங்கன்னு பார்க்குறோம். சரி, அடுத்ததாக முக்கியமாக அவங்களுடைய பலிகளுடைய காரியங்களை பார்த்தோம். என்ன மாதிரி பலிகள்னு பார்த்தோம்? ஏதோ ஒரு ஆடு மாடு பலி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நாட்களில் அது ஓகே. இன்றைக்கே நம்ம என்ன பண்ணுறோம், அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணணும்னு சொல்லி நிறைய இடத்துல பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்க அதையும் தாண்டி தன்னுடைய சிறு பிள்ளைகளை பலி கொடுத்தாங்க, வாலிபர்களை பலி கொடுத்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவன்ஸ் கூட சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி கவனிங்க, கசப்பு நம்முடைய வாழ்க்கையில் வந்த பிறகு ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். கசப்பு நம்முடைய வாழ்க்கையில் வந்த பிறகு எப்படி எம்மோரியர்கள் தங்களுடைய காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று தங்களுடைய தெய்வங்களுக்கு அவங்க எப்படி தன்னுடைய பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் பலி கொடுத்தாங்களோ, இன்றைக்கு கசப்பு நம்முடைய வாழ்க்கையில் வந்த பிறகு அந்த கசப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கும் போகிறது, நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்குள்ளேயும் போகிறது. இதுதான் உண்மைங்க, இதுதான் உண்மை. உங்களுடைய வாழ்க்கையில் கசப்புக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அது உங்களோட முடிய போகிறதில்ல, உங்களுடைய பிள்ளைகளுடைய தலைமுறைக்கும் அது போய் சேருது, அவங்க பிள்ளைகளுடைய தலைமுறைக்கும் அது போய் சேருது. ஏசா யாக்கோபுடைய வாழ்க்கையில் வந்தது கடைசியாக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் முடிந்தது என்று சொன்னால் மிகையாகாது. எங்கே ஆரம்பித்த அந்த கசப்பு எங்கே வந்து முடியுது பாருங்கள். எங்கேயோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் யோசித்து கூட பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் ஆரம்பித்தது ஏசா யாக்கோபுக்குள்ளே வந்த அந்த கசப்பு எங்கே வருது? இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் எங்கே வந்து முடியுது? சிலுவையில் வந்து முடியுது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்பட, ஒரு நீதிமானுடைய ரத்தம் சிந்தப்பட கசப்பு பின்னாடி இருந்து செயல்பட்டது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இதுதான் உண்மை. தங்களுடைய பிள்ளைகளையும் தங்களுடைய வாலிபர் பிள்ளைகளையும் பலி கொடுத்தாங்கன்றது. இதைத்தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் படித்தோம். டியூட்ரானமி சாப்டர் 12 verse 31 என்ன படித்தோம்? கர்த்தர் அருவருக்கிற பலிகள் என்று சொல்கிறோம். இன்றைக்கு சொல்கிறேன், கர்த்தர் அருவருக்கிற காரியம் கசப்பு. மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். கசப்பு கொண்டு இடம் கொடுத்துறாதீங்க, கசப்பு கொண்டு இடம் கொடுத்துறாதீங்க. இதை நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, அப்போ பார்த்தீங்களா, கசப்பு நம்மளோட முடியறதில்ல, நம்மளோட பிள்ளைகளுக்கும் அது புகுத்துறோம், அவங்க பிள்ளைகளை புகுத்துறாங்க, அது அப்படியே தொடர்ந்து தொட்டா போகிறது. இது உண்மை. இன்றைக்கி தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய கசப்பை அவங்க பிள்ளைகளுக்குள்ளே புகுத்துறாங்க. அதை பார்த்து பார்த்து வளர்கிற பிள்ளைகள் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள யார் அவங்க அப்பா அம்மா ரொம்ப வெறுத்தாங்களோ, யார் மேலே ரொம்ப கசப்பு வச்சுருந்தாங்களோ அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த குடும்பத்தை வெறுக்கிறாங்க, கசப்பு வைக்கிறாங்க, பகைக்கிறாங்க. அதுபோல் தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கசப்புக்கு இடம் கொடுத்துட்டோன்னா இல்லற வாழ்க்கையிலையும் அப்படி தான் இருக்குது. ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா பேசுகிற பேச்சு, அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற கசப்பை பார்த்து பையன் வந்து அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதும், பொண்ணு வந்து அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதும், இப்படி மாறி மாறி அந்த குடும்பமே 2ஆக பிரியுது. சபைக்குள்ளே இந்த கசப்பு வந்தோன்னு என்ன பண்ணுறாங்க, ஆங்காங்கே ஒரு குரூப் உருவாயிடும். ஏன்? அவங்க பிள்ளைகளுக்குள்ளே புகுத்துறாங்க. அப்படியே சபைகள் உடையுது. கசப்புக்கு இடம் கொடுக்காதீங்க. சகோதரனாக, ஒரு ஊழியக்காரனாக உங்கள் முன்னாடி வைக்கிற ஒரு விண்ணப்பமாகவே இருக்குது. ஏன்னா இதுக்கு இடம் கொடுத்துட்டோன்னா இது எல்லாமே உடைஞ்சிடும். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 9லேருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை வீட்டில் தியானிங்க. இப்போதைக்கு 1 யோவான் 2:9 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன்
சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். ஒளியிலே நான் இருக்கிறேன், வெளிச்சத்தில் தான் நான் நடக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்கிறீங்கன்னா, வெளிச்சம் என்றால் நமக்கு நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துக்குள்ளே தான் நான் வாழ்கிறேன், கிறிஸ்துக்குள்ளே தான் நான் வளர்கிறேன், கிறிஸ்து தான் என்னுடைய தேவன் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை சொல்லியும் உங்களுடைய சகோதரனை நீங்கள் பகைச்சிங்கன்னா, இன் அதர் வேர்ட்ஸ் உங்கள் சகோதரன் மேலே நீங்கள் கசப்பு வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கும் இருளுக்குள்ளே தான் நடக்கிறீங்க. ஏன்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நீங்கள் மன்னிச்சு தான் ஆகணும். கசப்பு உள்ள மனிதர்கள் யாரால் கசப்பு உருவாச்சோ, இல்லை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு கசப்பாக வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அது உங்களுக்கு கொண்டு தான் தெரியும். ஆனால் நீங்கள் அவங்கள மன்னிக்கலை அப்படின்னா நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வாழல, அந்த காலத்தில் தான் இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆச்சரியமான வெளிச்சத்தண்டை நடத்தின தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் வெளிச்சத்தில் நடக்கணும் தான் இயேசு கிறிஸ்து நம்மளே நடத்தினார். நம்ம மீண்டும் இருளில் போகிறோன்னா கசப்புக்கு இடம் கொடுத்ததுனால கர்த்தருடைய செயலெல்லாம் அங்கே வீணாக போகிறது. ஆகையால் இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு பலனாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். 9 பாயிண்ட்ஸ் பார்த்து முடிச்சிருக்கோம். ஐ டோன்ட் நோ இது எத்தனை பேருக்கு ரீச் ஆயிருக்குன்னு தெரில. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், இது அநேகருடைய வாழ்க்கையை தொற்றுக்குன்னு எனக்கு தெரியும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இது தொற்றுக்குன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி அநேகருடைய காதுகளில் இந்த வார்த்தைகள் நல்ல ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்குன்னு தெரியும். இதுக்கு பதில் உங்கள்கிட்ட தான் இருக்குது. எப்படி? ஆமோஸ் 2:9 நாம் வாசிக்கிறோம், நானே அவர்களை அழித்தேன், அவருடைய கனியை நானே பறித்தேன், அவருடைய வேர்களை நானே அழித்தேன்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க, ஒரு சில காரியங்களை நாமளாக விட்டுற முடியும். ஆனால் கசப்பை விடணும்னா நானே அவர்களை அழித்தேன் என்று தேவன் சொன்னது போல் கிறிஸ்துவண்டை போய் உங்களை முழுவதும் ஒப்பு கொடுத்தா அவரால் தான் அதை அழிக்க முடியும். அவர்கிட்ட நீங்கள் சரண்டர் ஆகி ஒப்புரவானீங்கன்னா கர்த்தர் இதை அழித்து போடுவார். இல்லைனா இப்போ பார்த்த இந்த 9 காரியங்களும் உங்களை ஆட்கொண்டு விடும். ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. ஸோ ஐ ஹோப் யூ ஆர் பிளெஸ்ட். நீங்கள் எல்லாம் இதை பார்த்து ஆசீர்வாதம் பெற்றிருக்கீங்க நான் நம்புகிறேன். அட் தி சேம் டைம் ஆஸ் ஐ ப்ராமிஸ்ட் இது உங்களுக்கு ஒரு அமேசிங்காகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் கண்டினியூ டு ப்ரே ஃபார் அஸ். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. இந்த வீடியோஸை அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது என்னுடைய வியூக்காகவோ அல்லது என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷனுக்காகவோ அல்ல. ஒரு பார்ட் அதுவாக இருந்தாலும் உண்மை தான், ஒரு பார்ட் அது உண்மை தான். எனக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும், ப்ளஸ் வியூஸ் கிடைக்கும், உண்மை தான், நான் அதை மறுக்கலை. பட் இது அநேகருக்கு போய் சேரணும். இந்த வீடியோ அநேகருடைய வாழ்க்கையை தொடணும். அநேகருக்கு இது ஒரு கேள்வியாக மாறி ஆண்டவரோடு அவங்க ஒப்புற வார்த்தைக்கு இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணணும் நான் நம்புகிறேன். ஏன்னா என்னோடய சொந்த கருத்துக்களையோ கற்பனை கதைகளையோ நான் பேசியிருந்தால் இது மாற்றத்தை உருவாகாது. இது தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய ரகசியம், இது வெளிப்பட்டிருக்கு. இது அநேகருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ கைண்ட்லி ஷேர் வித் யுவர் டியர்ஸ் அண்ட் நியர்ஸ். காட் பிளெஸ் யூ ஆல். அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வார்த்தைகளாக உங்களுக்கு பலனாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். தேவன் இந்த வார்த்தைகளுக்கு உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.